திருமணத்தை பற்றி நாங்கள் என்னத்தை நம்புறோம் என்கிறத நாங்கள் பார்க்க போறோம். அதுல பிள்ளைகளுக்கு நமக்கு தெரியும், நம்ம பிள்ளைகளை அப்புறம் நாங்கள் முதல் 3 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய வேணும்? படிப்புக்கு பிறகு 20 வயசுல இருந்து நாங்கள் அடுத்தது எங்களோட ஸ்டேஜ் என்ன? வேலை. ஒரு அழைப்பில் நாங்கள் இருக்க வேணும். அந்த அழைப்பால நாங்கள் சம்பாதிச்சு உழைச்சு அடுத்தது என்ன செய்ய இருக்க வேணும்? வீடு கட்டி இருக்க வேணும். வீடு கட்டின பிறகுதான் நாமல் கல்யாணத்தை பற்றி நாங்கள் யோசிக்க வரப்போம் அல்ல. அது வரைக்கும் அப்ப நாங்கள் இது 4வது ஸ்டேஜில் தான் நாமல் இதை பார்ப்போம் இல்ல. நம்மளுடைய அப்ப வீடு கட்டுறதுக்கு நிறைய காசு வேணும், அதுக்கு நிலம் வேணும். அப்ப அதுகளெல்லாம் உழைச்சு அதுகளெல்லாம் ரெடி பண்ணினாத்தான் நாமல் மனசிய நாமல் எடுத்து கொண்டு வந்து நம்மளோட வீட்டில் வைக்கலாம், விடலாம் அல்ல. அதுக்கேற்ற மாதிரி அப்ப அழைப்பு சரியாக மிகுந்த ஆதாயம் தரக்கூடிய அழைப்பில் இருக்க வேணும். இருந்தால் தான் நாமல் வீடும் கட்டலாம். நாங்கள் பெரிய பொஷா பெரிய ஆடம்பரமா கட்டணும்ன்றது இல்லை, தேவையான அளவான அல்ல விதத்தில் நாம கட்ட வேணும். அதுகளுக்கு ஏற்ற மாதிரி உழைச்சாக்கா அப்படி அந்த உழைப்போட நாமல் அதுக்கு பிறகு திருமணத்தை பற்றி நாமல் யோசிக்க வேணும். அது வரைக்கும் நாமல் திருமணத்தை பற்றி படிப்பு 20 வயசு வரைக்கும் படிப்பை பற்றி தான் கதைக்கணும். அதுக்குள்ள நாமல் திருமணத்தை பற்றியோ அல்லது நாங்கள் இந்த அஞ்ஞானிகள் கோணலும் மாறுபாடுமானாக்கள் நம்மளை சுத்தி அல்ல, அவளுக்கு உடலில நமக்கு 13 வயசுல இருந்து சில ஹோமோன்ஸ் நமக்கு இல்ல, ஆண்களுக்குரிய ஹோமோன்ஸ் நாம சொல்லாமல் இல்ல, 2ஆம் நிலை பால் பண்புகள் கொண்டு வர்ற ஹோமோன்ஸ் சுரக்க தொடங்கும். செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை கொண்டு அப்ப நாமல் அப்பதான் பெண்ணாக அல்லது ஆணாக நாங்கள் முதிர்ச்சி அடைய தொடங்க போறோம். அப்ப அதனுடைய அர்த்தம் நாமல் கல்யாணம் செய்கிற அர்த்தமே இல்லை, நாமல் படிக்கணும். அப்ப இது 13 வயசுல தொடங்கிட்டோம்னா நமக்கு 13, 14, 18 வயசு வரைக்கும் 19 வயசு 20 வயசோட எங்களுக்கு அந்த வளர்ச்சிகள் அதுகள் எல்லாம் பூரணப்பட்டுடும். அப்ப 20 வயசுக்கு அப்புறம் நான் கல்யாணம் 20 வயசோட கல்யாணம் செய்யலாமாண்டா நாங்கள் சொல்றோம் இல்லையா. 20 வயசோட நாம என்ன செய்ய தொடங்கி இருக்கணும்? ஒரு வேலையில இருக்க. அப்ப வேலை என்றது அதை நாமல் சரி இருந்து அந்த வேலை எப்படிப்பட்ட வேலையா இருக்கணும்? மிகுந்த ஆதாயம் தர்ற வேலையா இருக்கணும். சும்மா சொற்ப ஆதாயம் தர்றதா நமக்கு இன்றைக்கு மட்டும் உழைச்சு நாளைக்கு நாம் என்ன செய்யறோம்னு தெரியாம இருக்கிற மாதிரி ஒரு வேலையா இருக்கக்கூடாது. அதுகள் எல்லாம் அல்லது நமக்கு ஒரு கிழமைக்கு தான் காரணம் நாம வரும் அல்லது இந்த மாசத்துக்கு அடுத்த மாசம் என்ன செய்ய போறோம்ன்ற மாதிரி இருக்கு. நமக்கு அந்த வேலை தொடர்ச்சியாக நாம அந்த வேலை செய்யக்கூடியதாகவும் அதால நமக்கு நம்மளோட தேவைகள் எல்லாம் சாப்பாடு இருப்பிடம் இந்த நம்ம வீடு கட்டணும் அதுக்கெல்லாம் சேமிச்சு நாம அதே நேரம் எங்களை வளர்த்து ஆற்ற கூரைக்குள்ள நாம இருக்கிறோம். அவ்வளவு காலமும் அப்பா அம்மாவோட தான் இருக்க போறோம். அப்ப நாம ஒரு வீடு கட்டி போகும் வரைக்கும் அப்பா அம்மாவோட நாம இருக்கிறது. அப்ப அவர்களுக்கும் நாம உழைச்சி கொடுத்து அவர்களையும் மிதண்டி இல்ல நான் உழைக்கிறது நான் வீடு கட்டுறது சேர்க்கிறேன்னு சொன்னா அப்ப யாரு சாப்பாடு அல்லது அவளுக்கு அப்ப முதல் நம்மளுக்கு 20 வயசு வரைக்கும் நம்மளை உழைச்சி சாப்பாடு தந்து எங்களை உடுப்பு தந்து எங்களை நல்லா படிக்க வச்சு இதுன்னா அப்ப அந்த பிரதிபலன் நாம இப்ப செய்யணும். எல்லாம் அதை செய்யறதுக்கு ஏற்ற விதத்தில் அப்ப வேலைகள் ஆணும் பெண்ணும் விளங்குதோ. பெண்கள் பிள்ளைகளும் ஒழுங்கா படிச்சிருக்க வேணும் நல்லா. அப்ப அவளுக்குரிய திறமைகள் அந்த வரங்களால நாம உழைக்க வேணும். உழைக்கிறதுக்குரிய இதுகளா பிறகு நான் சொல்லி தருவேன் நாங்கள் எப்படி அதை உழைக்கலாம். முதல் படிச்சா சரி எங்களுக்கு. அப்ப அதுகளுக்கு பிறகு உழைப்பு, அந்த உழைப்புகளுக்கு பிறகு நாம திருமணத்தை பற்றி அப்ப அப்பா அம்மா அதை யோசிப்பினம், போதகரா இருக்கிற யாக்கள் அதை யோசிப்பினம். அப்ப அதுக்கு பிறகு அதுகளை பார்க்கலாம். அது வரைக்கும் நாம திருமணம் மற்றது இப்ப சினிமாவில் அதில் காட்டுற மாதிரி படிக்கலையே அந்த தங்களுக்கு லவ் வருதுதான் அந்த ஹார்ட் எல்லாம் வர்ற மாதிரி எல்லாம் அப்படி அந்த போடுற இதுகள் எல்லாம் அது நாம வீடெல்லாம் கட்டினா பிறகு யோசிக்க வேண்டிய டைம். அப்ப ஹார்ட்டை பற்றி யோசிக்கலாம் வேணும், அது யோசிக்க தான் வேணும். அது எப்ப வீடு கட்டினா பிறகு. அது வரைக்கும்
இந்த ஹார்ட் வந்தது இது வந்ததுன்னா உங்களோட ஹார்ட் இருக்காது உங்களுக்கு இந்த சேர்ச்சில் தெரியானே எல்லாம் பிச்சை எடுத்துருவோம். அப்ப கவனமா இருக்க வேணும் இந்த விளையாட்டுகள் எல்லாம். அதெல்லாம் அஞ்ஞானிகள் அசுத்தமானாக்கள் ஏதோ ஒரு புதினம் போல இதுகளை யோசிக்கிறாக்கள்லாம் அப்படி எல்லாம் அதுகளில் கூட இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது. எங்களுக்கு அது இம்பார்ட்டன்ட். அது அந்த வீடு கட்டினா அப்புறம் அதுல எல்லாம் இம்பார்ட்டன்ட். அது வரைக்கும் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. முதல் படிப்பு, அடுத்தது வேலை, அடுத்தது வீடு, அதுக்கு பிறகுதான் மனசி அல்ல. அப்ப கல்யாணம். அப்ப அது அந்த ஆர்டர்ல தான் நான். அப்ப திருமணம் அப்ப நாம வரைக்கல. அப்ப நாம நம்ம வீடு அப்புறம் திருமணம் செய்ய போறோம்னா அப்ப என்ன மாதிரி? அப்ப அந்த திருமணத்துல அது திருமணம் யாருக்கும் இடையில இருக்க வேணும்? ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையில இருக்க வேணும். அதுதான் திருமணம் என்று நாம சொல்றோம். ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையில என்ன சொன்ன ஆதியிலே அவர் ஆதாமையும் ஏவாளையும் தான் அவர் படைச்சவர். அப்ப ஒரு ஆள் அவ்வளவுதான். அந்த ஒரு ஆளுக்கு இடையில அந்த ஆணும் அந்த பெண்ணுக்கும் இடையில திருமணம் இருந்தது. அதுக்கு பேர் திருமணம். அந்த திருமணத்தை யார் ஏற்படுத்தினது? ஆண்டவர். அப்ப ஆண்டவர் ஏற்படுத்தின. அப்ப அது என்ன? அப்ப அது ஒரு படைப்பு பிரமாணம். இட்ஸ் அ கிரியேஷன் ஆர்டினன்ஸ். அப்ப படைப்பு பிரமாணம். இது எத்தனையாவது நாள் நடந்தது? 6வது நாள் கல்யாண நாள். மனுஷனை படைச்சது மட்டுமில்ல, அன்னைக்கு கல்யாண நாள். அப்ப ஆதாம் அப்ப உழைக்கல. ஆதாமுக்கு ஆண்டவர் உழைக்கிறதுக்கு உழைப்புக்கு எல்லாம் சொல்லியாச்சு. அவருக்கு ஒரு பெரிய வயல் தோட்டம் எல்லாம் கொடுத்து பெரிய அவருக்கு பெர்மனன்ட் வேலையும் கொடுத்தாச்சு. அப்ப அவர் அதுக்குரிய அது இப்ப அவற்றை வாழ்ற இடம். அப்ப அதுக்கு பிறகு இப்ப அவருக்கு என்ன தேவைப்படுது? அவருக்கு கல்யாணத்தை ஆண்டவர் யோசிச்சவர். அப்ப அன்றைக்கு அப்ப அவர் பின்னேறம் போல திருப்பி பெண் அப்ப என்று சொல்லி பெண்ணையும் உருவாக்கி அன்றைக்கு கல்யாணமும் நடத்தினார். அப்ப முதல் ஆண், பிறகு ஆண்ட வேலை, பிறகு பெண். அப்ப ஆண் எப்பயுமே முதலாவது, அல்லது வயசுல எப்பயுமே ஆண் மூத்தவராயிருக்கணும். ஆண் முதல் பிறந்திருந்தவர். அப்ப கல்யாணத்துல ஆண் எப்பயுமே வயசு அவர் முதல் பிறந்திருக்க வேணும் பெண்ணை விட. அதை நாம கவனமாக இருக்க வேணும். அப்படி அந்த ஆண் வந்து எப்பயுமே தன்னை விட வயது குறைஞ்சையாளத்தான் கல்யாணம் செய்யலாம். வயசு கூடுனையால ஒரு நாளும் ஆண் கல்யாணம் செய்யலாம். பெண் தன்னை விட வயது குறைஞ்ச ஆணை கல்யாணம் செய்யலாது. என்ன படைப்பின் ஒழுங்கு என்ன? முதல் ஆண் தான் பிறந்தது, பிறகுதான் பெண் பிறந்தது. அப்ப அந்த 2 பேருக்கும் இடையில நான் கல்யாணம் செய்விச்சது. அப்ப இதை நாம ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையில என்ன வயசை கவனிக்க வேணும். முதலாவது மூத்ததாரன்றது கவனிக்க வேணும். ஒரு ஆளைத்தான் நாம கல்யாணம் செய்யலாம். இதுதான் எங்களுக்கு வேதம் சொல்லுற விஷயம். அப்படி கல்யாணம் செய்யறது முன்னுக்கு ஆண் படிச்சிருக்க வேணும், ஆணுக்கு வேலை இருக்க வேணும், ஆண் வீடு கட்டிருக்க வேணும். அந்த தோட்டம் இருந்தான்னு சொன்னா ஆதாமுக்கான வீடு, அது த ஹவுஸ். சரி, அவர் வந்து அப்ப இதெல்லாம் பெற்றாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நம்ம அந்த விஷயங்களை எப்படி கையாளுறதுன்னு ஏசப்பா தான் அவருக்கு அது எல்லாத்தையும் செய்து எல்லாம் கொடுத்து எல்லாம் ரெடியாக்கி போட்டுதான் கல்யாணத்துக்கும் போனார். அப்ப அது மாதிரி நாம எல்லாம் ரெடியாக்கி வீடு விஷயங்கள் எல்லாம் ரெடி பண்ணின அப்புறம் அதை பற்றி யோசிக்க. அது வரைக்கும் அந்த ஹார்ட் அந்த விஷயங்கள் ஒன்று நமக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா மொத்த விளங்கிட்டுதோ. ஓகே. சோ இப்ப நமக்கு இப்ப இந்த சில வழியில போனுகள் கேட்கல எல்லாம் ஒரு ஹார்ட் இப்படி முன்னுக்கு வர எல்லாம் இப்ப நமக்கு எதுவும் தக்கண்டே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆகலாம் இதுகள் வருது. அப்ப எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கிறார்கள் கோணலானையாக்கள், சரியான மாறுபாடும், அவங்க சரியான பொல்லாத யோசனைகளோடு தான் அவங்க வாழ்றாங்க. அப்ப நாம ஜேசப்படவில்லை சரியான கவனமாயும் ஷாப்பாயும் இருக்கணும். இதுல ஆர்டர் இதுதான். அதுக்கு பிறகு அது வீடெல்லாம் கட்டின அப்புறம் இந்த ஹார்ட்டை பற்றி நாம கதைக்கலாம். அவ்வளவுதான். அப்ப இடையில வேற யாராவது நம்மளோட ஸ்கூல்ல யாராவது இடையில கழிச்சா நாம சொல்லணும் இப்ப 20 வயசு வரைக்கும் படிக்கணும், முதல் நல்லா படி முதல். அதுக்கு பிறகு இதை பாக்குறாங்க. அதுக்கு பிறகு வேலை நல்ல ஒரு வேலை செய்யணும். அதுக்கு பிறகு நீ கல்யாணம் செய்ய போற மனுஷிய கொண்டு வந்து வச்சிருக்கிறதுக்கு நல்ல வீடு கட்டி வச்சிரு. ஒரு இடம் எடுத்து வடிவா வீடு நிலம் வாங்கி அல்லது எங்களை அப்பா அம்மாட்ட கேட்டு வீடு கட்டு. அதுக்கு பிறகு நாம சந்திக்கல இதை பற்றி கதைப்போம் சொல்லும். அவன் சொல்ல நாமளும் கேட்டு சிரிச்சு கொண்டு இருக்கிறது இல்ல அந்த பைத்திய கதைகளை விளங்குவா. நாம நம்முடைய விசுவாசத்தை சொல்லணும் அவளுக்கு. ஏன்னா இதான் சத்தியம். இது வானம் பூமி ஒளிஞ்சாலும் ஒளியாது சத்தியம். அவ வந்து காட்டு கலவைகள் மேத்தான் இதுல யோசிக்கிறேன். அதனால நாம பெண்களோ ஆண்களோ நாம ஷாப்பா இதுல
கைகள் அது பொம்பளைகள் எல்லாம் நாங்கள் உழைக்க தேவையில்லை. பைபிள் சொல்லுது நீதிமொழி 31 அல்ல, அந்த ஞானமுள்ள ஸ்திரீ அவ்வளவு கவனமா அவள் உழைச்சாள். அப்ப அவளுடைய உழைப்பு, அவளுடைய திறமை, அவளுடைய நிர்வாகம், அவளுடைய மேனேஜ்மெண்ட், அவளுக்கு இத்தனை வேலைக்காரர் வேலைக்காரிகள், பெரிய ஒரு கம்பெனியே அங்க நடந்து கொண்டிருக்கு. அவள் தானே ஆக்களை வச்சு வேலை செய்ய மாட்டேங்கல, தானே கையால ராட்டினத்தை ஆட்டுகிறாள். அப்ப பெரும் ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி மாதிரி பெரிய உடுப்புகள் இதுகள் அதுகள் எல்லாம் திராட்சை தோட்டம் பண்ற, போய் பிசினஸ் டீல் பேசுற, கப்பல் ஹார்பர்ல வந்திருக்க சொல்லி எல்லாம் போய் பார்த்து எங்க விஷயம் எல்லாம் கதைக்கிறா. அப்படிப்பட்ட ஒரு பெரும் பிசினஸ் உமன். அவ பிஸி, அவ சும்மா பிள்ளையோட வளர்த்து கொண்டு படிப்பிச்சா அவையும் பிஸியா இருக்கிறார். அப்ப அதுக்கு என்ன தேவை? நல்லா படிப்பு மூட தேவை, படிப்பு தேவை. அப்ப பெண்கள் நல்லா படிச்சு நாம வேலை செய்து கொண்டு அதுக்கு பிறகு நாங்கள் வேலை செய்யல அப்பா அம்மாவுக்கு தான் அதை கொண்டு வந்து கொடுக்குறோம். நாம உழைச்சு அது எந்த காசு, நான் உழைச்சது, இது நான் உழைச்சது கதைக்கு அப்படியெல்லாம் அதெல்லாம் நமக்கு அது உலகத்தாக்களோட ஒரு ஊத்த பழக்கங்கள். நாம பெற்றுக்கொண்டதுக்கு இப்ப கைமாறு செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப 20 years நம்மகிட்ட ஒரு காசும் ஒரு இதுவும் இல்லாம நம்மள வளர்த்து எல்லாம் செய்து இருக்கிறோம். நம்ம இப்ப திருப்பி நாம அவர்களுக்கும் கொடுத்து நாம ஃபேமிலியா நாம இனி போனா பிறகு கல்யாணம் போனா பிறகு மேபி அது குறையும் அப்பா அம்மா கொடுக்கறது. அதனால நாம படிச்சுக்கிறோம். என்ன அவள் முதிர் வயது வரைக்கும் அவளோட மரணத்துக்கு பிறகு நாம அந்த பெயர்களை காப்பாற்றுறது சில விஷயங்கள் செய்ய வேண்டியது அது தேவைப்படுது. சோ இதான் அந்த திருமண விடயம். அப்ப ஏன் அப்ப கல்யாணம், ஏன் ஆண்டவர் 6ஆம் நாள் கல்யாணத்தையும் ஒரு பிரமாணமா ஆர்டினன்ஸா ஏற்படுத்திட்ட? என்னத்துக்கு இது பேசாம ஆதாம மட்டும் வச்சிருக்கிறாமே? அப்பதான் நாம சொல்றோம் அதுல முக்கியமான மனுஷனுக்கு ஆணுக்கு மனிதன் ஒரு சேர்ந்து வாழற ஒரு அமைப்பாகத்தான் ஒரு படைப்பாகத்தான் ஆண்டவர் படைச்சவன். மிச்சம் எல்லா படைப்பும் பொதுவா அப்படித்தான். ஆண்டவர் மிருகங்களை படைக்கல, ஆதாமுக்கு தெரியும் அங்க ஆணும் பெண்ணும் இருக்குதான். அங்க பறவைகளை பார்க்கல தெரியுது ஆணும் பெண்ணும் அங்க அதுல இருக்குதான். அப்ப ஆதாமுக்கு மட்டும்தான் ஆண் மட்டும் இருக்கு, பெண்ணை காண. அப்ப ஆண்டவர் படைக்கலையே எல்லா உயிரினங்கள்லையும் குறிப்பாக நெபேஷாயா அதாவது செத்தம் இருக்கிற அந்த உயிரினங்கள் எல்லாத்திலையும் ஆண் பெண் அவர் படைச்சிருக்கிறார். அவர் அழிக்க போறதுக்கு முன்னுக்கும் பெருவளத்தால் அழிக்கிறதுக்கு முன்னுக்கும் ஆதியாகமத்தில் ஆண்டவர் சொல்றார் அந்தந்த இனம் அதுகளை தொடர்ந்து இந்த பூமியில வாழ்றதுக்காக நீ சேவலும் பேடுமாக அந்த ஆடும் பெண்ணுமாக ஒரு ஜோடு அல்லது சிலதுல 7 ஜோடிய சேர்த்து இந்த பிள்ளைகளை கொண்டு போ, நான் கட்டளை எழுதுவேன். அப்ப அது பறவைகள், காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், ஊரும் பிராணிகள் அவலமும் அப்ப ஜோடி ஜோடியா தான் அப்ப போகும். அப்ப ஜோடி ஜோடியா போகிறதுக்கு ஆண்டு சொன்ன காரணம் என்ன? அதனுடைய இனங்கள் தொடர்ந்து இந்த பூமியில வாழ்றதுக்காக. அப்ப ஆணும் பெண்ணும் ஏன் அப்ப அடிப்படையில தேவை ஒன்று அந்த சந்ததி, அது அந்த இனம் தொடர்ந்து இந்த பூமியில இருக்கிறதுக்கு அது முக்கியம். அதே நேரம் பிறகு வெள்ளத்தால நாம் அழிச்சா பிறகு ஆண்டவர் திருப்பி அந்த 180 நாள் பிறகு ஒரு 180 நாள் அந்த 365 நாள் ஒரு வருஷம் தாண்டினா பிறகு திருப்பி பேழையிலிருந்து வெளியில வரைக்கும் ஆண்டவர் திருப்பி சொல்றார் நோவா அந்த பேழையில இருக்கிற அந்த நெபேஷ் சாயாலத்தையும் வெளியில வரவிடு. இப்படிதான் அந்த கட்டளை வேற அதுகள் திரளாய் பெருகட்டும். அப்ப ஆண்டவர் 6ஆம் அதிகாரத்திலையும் அந்த ஜோடி ஜோடி அந்த ஆணும் பெண்ணும் பிறகு திருப்பியும் முடிஞ்ச அப்புறம் ஆண்டவர் அதுல வேண்டாம் தான் படைச்ச பூமி அது திருப்பி நிரப்பப்படும். அப்ப அந்த ஆணும் பெண்ணும் ஏன் தேவை? அந்த இனம் தொடர்ந்து பெறுகிறதுக்கு இனம் பெறுகிறது. இந்த இனப்பெருக்கம் அந்த குறிப்பிட்ட இனம் அந்த இனம் பெறுகிறதுக்காக தான் ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக அதை செய்தார். அப்ப பொதுவாக அது ஆணும் பெண்ணுமா தான் ஆண்டவர் எப்பயுமே படைச்சது. 5ஆம் நாள் இருக்கட்டும் 6ஆம் நாள் காலமையா இருக்கட்டும் அது ஆணும் பெண்ணுமா தான் இருக்கு. சில தாவரங்கள் 3ஆம் நாள் படைச்சதுல கூட ஆண் தாவரம் பெண் தாவரம் ஆண்டவர் படைச்சிருக்கிறார் 3ஆம் நாள் படைப்புல.
அப்ப நம்ம சொல்லுவோம் இது ஆண் பப்பா இது பெண் பப்பான்னு சொல்லுறோம். அப்ப தாவரங்களையும் ஆண் பெண் இருக்கு. அப்ப 3ஆம் நாள் படைப்போ 5ஆம் நாள் படைப்போ 6ஆம் நாள் படைப்போ ஏற்கனவே ஆண் பெண்ணில தான் ஆண்டவர் அந்த படைப்புகளை செய்திருக்கிறார். அப்ப ஆண் பெண் கடவுளின் சாயல் இல்லை, விளங்குதோ? ஏன்டா ஆண் பெண் மிருகங்களையும் இருக்குது, ஆண் பெண் தாவரத்திலையும் இருக்குது. அப்ப ஆணா பெண்ணாக இருக்கிறது கடவுளின் சாயல் அல்ல. சில பேர் ஆண் பெண்ணா இருக்கிறது கடவுளுடைய சாயல். அப்படியே ரெண்டு நாய் கடவுளுடைய சாயல், ஆண் நாயும் பெண் நாய் இல்லை. ஆண் பெண் என்றது மனுஷனுக்கு முன்னுக்கே கடவுள் படைச்சாச்சு. அதனால பால் வேறுபாடு கடவுளினுடைய சாயல் இல்லை. அப்ப இந்த சைவக்காரற்ற அஞ்ஞானிகளுடைய அந்த கடவுள்ல ஆணும் பெண்ணுமா, சிவன் பாதி, அங்கால யாரு பாதி, பார்வதி பாதி, இப்படி கேட்கிற அந்த ஆணும் பெண்ணுமா கடவுள். கடவுள் ஆண் பெண் இல்ல, கடவுள் ஆண் பெண். இந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் இந்த இதுல பார்த்துட்டு அவன் நினைக்கிறான் கடவுளும் அப்ப ஆணும் பெண்ணும் போல இருக்கிறாரு. நோ நோ நோ, விளங்க, அது கடவுளுடைய டிசைன். சில சில நெபேஸ்சாயா இல்லாத உயிரினங்கள், நெபேஸ்சாயா இல்லாத படைப்புகள், உயிரினம் உயிர் இருக்கிற நெபேஸ்சாயான்னு சொல்லும். அப்ப செத்தம் இல்லாத சில படைப்புகளில் ஒரே அந்த ஒரு அந்த உயிரியே அந்த படைப்பே ஆணாயும் பெண்ணாயுமே அது செயல்படக்கூடிய மாதிரி மாண்டர் டிசைன் பண்ணி இருக்கிறார். மண்புழு அது நாம சொல்றோம் இரு பால் உடலிகள். அது ஒன்று அது இனத்தை பெருக்கேக்கல அது ஆணாக தான் இருக்கிறது, மற்ற புழு தான் பெண்ணாக இருக்கிறது. அப்ப ரெண்டுக்கும் இடையில ஆணினுடைய அந்த இனப்பெருக்க உறுப்பும் பெண்ணினுடைய இனப்பெருக்க உறுப்பும் அதுக்குள்ள இருக்குது. அது ஹெர்மோஃபோடைட்ஸ் என்று நாம சொல்றது. ஹெர்மோஃபோடைட்ஸ் அந்த சொல்ல நாம படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் ஏற்கனவே நான் புத்தகத்தில் எழுதி இருக்கிறேன். அல்ல பால் ஊனம் பற்றி கதை கேட்கல, அந்த புத்தகத்தில் இதெல்லாம் எழுதி இருக்கிறோம். ஹெர்மோஃபோடைட்ஸ் என்று. அப்ப அதாவது இருபால் உடலிகள். ஆண்டவர் அப்படி சில குறிப்பிட்ட சில படைப்புகள்ல அது அப்படி செய்திருக்கிறார். அப்ப அதுக்குள்ள ஆண் உறுப்பும் வரும், அது மற்ற நேரம் அது பெண் உறுப்பாக அது வேலை செய்யும். அப்ப அதுகளுக்கு திட்டம் இல்லை, ஆனா அப்படி வேலை செய்யறதுக்கு மாண்டவர் அதை செய்திருக்கிறார். முக்கியமா இந்த மண்புழுக்கள்ல அந்த விஷயம் இருக்கு. ஹெர்மோஃபோடைட்ஸ் இரு பால் உடலிகள் என்று சொல்ற, ரெண்டு பாலும் இருக்கும் அந்த உடம்புல. சில வகையான மீன்ல அது ஆண் மீனாயும் பெண் மீனாயும் அது மாறுறது இல்ல, அதுக்குள்ள அது ரெண்டும் இருக்குது. அதில் அது பெண் போலவும் பிஹேவ் பண்ணும். ஆண் வந்தா இந்த மீன் மற்ற மீன் பெண் போல இருக்கும், அல்லது அந்த வெற மீன் தான் பெண் போல மாறு அந்த நடத்தையை காட்டும், இது ஆண் போலவே நடத்தையை காட்டும். அப்படி ஆண்டவர் படைச்ச இதெல்லாம் நாம ஆண்டவற்ற ஸ்டைல் டிசைனிங்ல எப்படி மகத்துவம் இருக்கின்றத நாம. ஆனா நெபேஸ் சாயாவுகள்ல பொதுவாக அப்படியே இல்லை. ஆனா மீனொரு நெபேஸ் சாயா திட்டம் இருக்கு. அல்ல நான் முதல் சொன்னது நெபேஸ் சாயா இல்லாது மண் புழு, இது நெபேஸ் சாயா. ஆனா குறிப்பான ஒரு சில மீன் மட்டும்தான், 1-2 தான் அப்படி இருக்கு. அதுவும் சயின்டிஸ்ட் நாம சில தூர வட துருவம் தென் துருவம் அல்லது நல்ல ஆழ்கடல் தள்ளி இருக்கிற சில இடங்கள்ல அந்த வகையான மீனும் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஆண்டவர் டிசைனர் எப்படி தன்னால முடியும்ன்றதெல்லாம் காட்டி இருக்கிறார். ஏன் அப்படி படைச்சார் என்றேக்கல அது நமக்கு சொல்லக்கூடியது. சில சந்தர்ப்பத்தில் அந்த உயிரினங்களினுடைய அழிவுகள் அல்லது அது அழிக்கப்படுகிற தன்மை கூடவா இருக்குமெண்டா, அப்ப அந்த ஒன்றே சில வேளையில மற்ற மாதிரி மாறி அது கடைசியில இப்ப நமக்கு தெரியும் பெஞ்சமினியெல்லாம் 600 ஆண்கள் மட்டும்தான் மிஞ்சினது. அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரைய பெண்கள் இப்ப அது இப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்கள்ல
மாறி வரைக்கும் இப்படி இந்த மீனினமும் அந்த மண்புழு விலகியான சிலர்கள் பெருகிறதுக்கு அது ஒரு சந்தர்ப்பமா இருக்கு. இனம் அழியாம காக்கிறதுக்கு அதனால சார் அல்லது சில வகையான கால நிலைகளுக்குள்ள அதுகள் அப்படியான ஒரு ரியாக்ஷனை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் அதை உள்ளுக்கு இன்பில்ஸில் அப்படி படைச்சு வச்சிருக்கிறார். அப்படி தேவன்ற ஞானம் படுபயங்கரமான பிரமிக்கத்தக்கதா இருக்குது. இதை நாம இருபாலுடலிகள் என்று சொல்றோம். மனுஷன் இருபாலுடலி இல்ல. ஆணுக்குள்ள இருக்கிற அந்த ஆண் பால் உறுப்புகள், பெண்ணுக்குள்ள இருக்கிற பெண் பால் உறுப்புகள், அந்த ஓடுற ஹோமோன்ஸ் அது அவளுக்கு ஓடும். அது ஆணுக்குள்ள 2 ஓடும், பெண்ணுக்குள்ள 2 ஓடும் ஒன்றுமே இல்லை. அது மனுஷ நெபேஸ்டாயாவுகள்ல 99.9% அப்படியே இல்லை. அப்ப இந்த ஹெர்மோஃப்ரோடைட்ஸ் பார்த்துட்டு, அதாவது இருபால் உடலியல் அந்த விதி விலக்குகளான வித்தியாசமான டிசைனை பார்த்துட்டு மனுஷன் தனக்கு அதை அப்ளை பண்ண இதே ஏன் இயற்கையில் இல்லையா அப்படி விஷயங்கள்? ஆகையால நாங்களும் அப்படி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரலாம் தானே. யோ 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 உனக்கு அப்படி ஃபீலிங் கடல் அப்படியே டிசைன் பண்ணேன். அப்ப டிசைனிங் தான் இப்ப நாம பார்ப்போம். என்ன மாதிரி இது டிசைன்? அங்க அதுக்கு அந்த மண்புழுவுக்கு அது பெண் உறுப்பு மாதிரி வேலை செய்ய போகுது, ஆண் உறுப்பு மாதிரி அது வேலை செய்ய போகுது. அப்ப இந்த நமக்கு ஆண் உறுப்பு தான், பெண் உறுப்பு தான். அது வேற மாதிரி வேலை செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. அது ரெண்டும் கவனமாக பொருந்தக்கூடிய விதத்தில் ஆண்டவர் 2ஐயும் பொருத்தக்கூடிய விதத்தில் படைச்சு வச்சிருக்கிறார். ஆனா மண்புழுவில் அது 2 மாறி வேலை செய்யக்கூடிய மாதிரி ஆண்டவர் டிசைன் பண்ணி இருக்கிறார். அப்ப நல்ல படைப்பாளியினுடைய வடிவமைப்பு பிரமிக்கத்தக்கதா இருக்கு. அதுல கல்யாணம் நாம கதை கேட்கல, இந்த இருபாலுடலி கதைகள் எல்லாம் வரக்கூடாது. நாம மண்புழு இல்ல, நாம உயிரோட இருக்கிற கடவுள சாயல் இருக்கிறார்கள். அதுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில மட்டும்தான் கல்யாணம். ஆண் நான் வந்து பெண் மாரி நான் வர போறேன் என்று சொல்லி வரையலாம். அது சொல்லி அறிவருப்பு. அப்படி நான் டிசைன் பண்ணவே இல்லை. என்ன டிசைன் பண்ணாததுக்கு நீங்க என்ன செய்யறீங்க? சோ நாம அதுல கவனமா இருக்க வேண்டும். அதுல சந்தான விருத்தி, மிருகங்களுக்கு சந்தான விருத்தி இருக்குது, பறவைகளுக்கு சந்தான விருத்தி. ஆனா மனுஷனுக்கு சந்தான விருத்திக்காக மட்டும் இல்ல, அடிப்படையில் அவனுக்கு பரஸ்பர உதவிக்காகத்தான் அந்த திருமணமே. திருமணம் என்னத்துக்கு? சந்தான விருத்திக்காக இல்ல. அது மிருகங்களுக்கு வேணுமெண்டா இருக்கலாம், விலங்குகளுக்கு வேணுமெண்டா இருக்கலாம். மனுஷனுக்கு திருமணம் என்றது ஆண்டவர் மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லது இல்ல. மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லது இல்லை. இதான் ஆண்டவர முதல் ஸ்டேட்மெண்ட். அதனால அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை உண்டாக்கும். அப்ப தனிமையா மனுஷன் இருக்க கூடாது, ஆண் தனிமையா இருக்க கூடாது என்றதுக்காகத்தான் ஆண்டவர் பெண்ணை உருவாக்கினார். அதுல அந்த உருவாக்கத்தில் எங்களுக்கு ஆண் பெண் வந்தா அது ஏற்கனவே 3ஆம் நாளும் 5ஆம் நாளும் 6ஆம் நாள் காலமையும் ஆண் பெண் உருவாக்கினதனுடைய நோக்கத்தை அவர் சொல்லிட்டார். அது சந்தான பெருக்கம். அப்ப ஆனா மனுஷனை படைக்கல, தண்டை சாயல்ல தனிமையா இருக்கிற. ஏன்னா கடவுள் எத்தனை பேரா இருக்கிறார்? அவர் 3 ஆட்களாக இருக்கிறார். கடவுள் 3 ஆட்கள். அப்ப அங்க ஏற்கனவே ஒரு ஐக்கியம், ஒரு பரஸ்பர அந்த சமூகம் இருந்து கொண்டிருக்குது. அப்ப அவர் அதை விரும்புறார், மனுஷன்லையும் அது இருக்க வேணும் என்று. அதனால மனுஷன் அவன் தனிமையா இருக்க. இப்ப அதுக்காக நாம சொல்லலாது சமுதாய வாழ்க்கை கடவுளுடைய சாயல் என்று. சமூகமா வாழறது கடவுளுடைய சாயல் இல்ல. ஏண்டா கூட்டமா வாழ்ற விலங்குகள் என்ன? கூட்டமா வாழ்ற விலங்குகள் கொக்கா, சரி, கொக்கு, காகம், கூட்டமாக வாழ்றதுகள். கூட்டமா, தனியா நடக்காம கூட்டமா. நான் சோடியா வாழ்றது கதை கேளு. கூட்டமா போ. ஆமா, ஆடு மாடு யானைகள் எல்லாம் கூட்டமா தான் வாழறது. பண்டி எல்லாம் அதே பொதுவாக இந்த கூட்டமா வாழ்ற அந்த செயல்பாடு கடவுளுடைய பண்பை வச்சு கதைக்கப்படையலாம்.
கடவுள் 3 நபரா இருக்கிறார். ஆகையால் அவளுக்குள்ள அந்த சமூகம், அந்த சொசைட்டியல் ஒரு விஷயம் இருக்குது. ஆகையால மனுஷனும் ஒரு சமூகமாக அந்த அடிப்படையில் அப்படின்னா விலங்குகளின் கூட்டமாக வாழும். ஏன்னா கடவுள சாயல் விலங்குகள்ல இல்ல. அப்ப விலங்குல இருக்கிற அந்த பண்புகள் அவனாலும் கடவுளுக்கு சாட்டியல. அது நாம ஆனா மனுஷன் அந்த சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை அது ஜோடியா வாழ்றதா இருந்தாலும் சரி, அல்லது சேர்ந்து கூட்டாக வாழ்றதா இருந்தாலும் சரி, அது ஆண்டவர் படைக்கல எல்லாத்தையும் அப்படி இந்த ஒரு அடிப்படையில் படைச்சிருக்கிற. அது நல்லது எல்லாரும். அதுல கடவுளுடைய சாயல் கூட்டாக வாழ்றது இல்லை. அதான் அப்படின்னா அது மிருகங்கள்ல இருந்திருக்க கூடாது. மிருகங்கள்ல இருக்குதுன்னா அது கடவுளுடைய சாயல் இல்லை. கடவுளுடைய சாயல் மிருகங்கள்ல இல்லை. அப்ப அப்படிதான் நாம தேவ சாயலை யோசிக்கல. பிதாகுமாரன் பசுத்தாவி என்று அவர் திரிய கடவுளை அப்பவே ஆதிலிருந்து அவர் ஒரு சோசியல் ஒரு சமூகமாக அவர் வாழ்ற. அதன் அடிப்படையில் ஆணையும் ஆணை பெண்ணையும் அப்ப ஏற்கனவே மிருகங்களையும் படைச்சிருக்கிறார். அப்ப ஆண் பெண்ணா படைச்சது சோசியலுக்காக இல்ல, அது சந்ததி பெருக்கிறதுக்காக. அப்ப மனுஷனையே தனிமையா இருக்கிறது நல்லது இல்லை என்ற தனிமையா இருந்தா அவன் சந்ததி பெருக்கம் செய்யறாது, அவனுக்கு உதவியும் இல்லை. அப்ப உதவிகள் செய்யப்படுற பரஸ்பர துணைக்கு திருமணம் தேவை. அது முதன்மையாக திருமணம் அப்ப என்னத்துக்கு? உதவி, பரஸ்பர உதவி, டு ஹெல்ப் ஈச் அதர். கல்யாணம் அப்ப என்னத்துக்கு தேவை? மொத்தக்கால் கல்யாணம் என்னத்துக்கு? பரஸ்பர உதவி, டு ஹெல்ப் மீன்ஸ் ஹெல்ப் பண்ணறதுக்கு தான். ஆணும் பெண்ணும் ஹெல்ப் பண்ணி வாழ்ற. அப்ப 2 பேருக்கும் அப்ப ஆணுக்கு ஹெல்ப் தேவைப்படுது மெயினா. அப்ப அது என்னென்ன மாதிரி ஹெல்ப்புகள் நாங்கள் போன புக்ல எல்லாம் எழுதி இருக்கிறோம். அது என்ன ஹெல்ப்புகள் என்று சொல்லி. சோ பெண்ணுக்கும் அவையும் தனிய வாழையில ஆணுக்கா படைக்கப்பட்டபடியே அது தனிய வாழ்ற. அந்த அது அவ ப்ரொடெக்டட், அவ பாதுகாக்கப்பட வேண்டியார், அவ வழிநடத்தப்பட வேண்டியாள். அவ தனிய வாழ்ந்தாலும் யாரோ ஒரு ஆள் தகப்பனோ அல்லது பெற்றாரோ அல்லது அவருடைய சகோதரங்களோ கீழே அவ பாதுகாக்கப்பட வேண்டியாளா மாறுவான். அப்ப இந்த மாதிரி இந்த திருமணத்துல நாம திருமணம் மனுஷர்களுக்குள்ள தேவ சாயல்ல இருக்கிறபடியால தேவ சாயல் அடிப்படையில் நாம சொல்ற மாதிரி அந்த ஆவியில அது நீதி, அது நீதியை கொண்டிருக்குது. அதே நேரம் அது பரிசுத்தமாயும் இருக்கு. அப்ப பரிசுத்தம் நீதியையும் அந்த தேவசாயல் கொண்டிருக்கிறபடியால இன்னொருவனுடைய அந்த பெண்ணை மற்றையால் எடுக்க இயலாது. அப்ப அவர்கிட்ட கேட்காம அனுமதி இல்லாம அது கொடுக்கப்பட இயலாது. அது அப்ப அது தகப்பனாயிருந்தா தாயார்னா அவர்கிட்ட கேட்டுதான் அந்த கல்யாணம் செய்யப்பட வேண்டும். இல்லவா நாம 2 பேரும் கல்யாணம் செய்யணும் போக இயலாது. அது நீதி பிழைச்சு போயிட்டு. அதே நேரம் இன்னொரு கல்யாணம் செய்திருக்கிற ஒரு ஆணும் பெண்ணுமா இருக்கிற தகப்பன் ஒரு மனுஷியா இருக்கிற ஆளு இன்னும் ஒரு மனுஷி வேறு ஒரு பெண் அந்த மனுஷன் தான் தனக்கு வேணும் என்று கேட்கிறது நீதி இல்லை. ஏன்னா அவ ஏற்கனவே மனுஷியாக ஒரு உடன்படிக்கையில இருக்கிறேன். அப்ப அந்த கடவுள சாயல்ல மனுஷன் படைக்கப்பட்டிருக்கிறபடியா அந்த நீதி எப்பவுமே பேணப்படாது. ஆனா பிரச்சனை என்ன? பாவம் வந்துட்டுது. எல்லாம் பாவம் வந்ததால இந்த நீதி எல்லாம் பிழைக்க தொடங்குது. அப்ப தகப்பன் தாயினுடைய அனுமதி இல்லாம அந்த நீதிய நிறைவேற்றாம ஒரு நான் வீடு கட்டிட்டேன், நான் படிச்சுட்டேன், வேலை செய்கிறேன், வீடு கட்டிட்டேன், உங்க அப்பா அம்மாவும் இல்லாட்டிம்பா நாம போய் வாழுவோம் என்று கேட்கத்தக்க பாவம் வேலை செய்ய தொடங்கிச்சு. அப்ப அங்க என்ன சாயல் உடைக்கப்படுது? கடவுள சாயல் உடையது. அது நீதி இல்ல. தகப்பன் தாயினுடைய அனுமதி அவர்கள் கல்யாணத்துக்குள்ள கொடுக்காம ஒருத்தரும் கல்யாணம் செய்ய போகிறார். அப்படி செய்ய வலிக்கிட்ட என்ன? கடவுளுடைய சாயலுடைய இது மிருகங்களுக்கு அதுதான் நடந்து கொண்டு இருக்குது. மிருகங்கள் ஒன்றும் கேட்கறது நாம கல்யாணம் செய்வோம், மிருகங்கள் கல்யாணம் இல்லை. அப்ப அவர்கள் ஆணும் பெண்ணுமா மட்டும்தான் கடவுள் படைச்சிருக்கிறார். அப்ப அவளுக்கு சந்ததி பெருக்கின்ற மட்டும்தான் அங்க நடக்கும். அப்ப அவளுக்கு கல்யாணம் என்றது இல்ல. அப்ப ஒரு மிருகம் அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு மிருகத்தோட சந்ததியை பெருக்கும், அதே மிருகம் பெண்ணோட சந்ததி பெருக்கும். ஆண்டவர் அதை தஞ்ச சாயல்ல படைக்காத வழியால அதுகள் எப்படி அது சந்ததி பெருக்கிறது பாவம் இல்லை. ஆனா மனுஷன் கடவுள சாயல படைக்கப்பட்டிருக்கிறபடியா அந்த நீதி கடவுள சாயலா இருக்கிறபடியா அந்த நீதி
மற்றவனுக்கு சொந்தமானதை அவனுடைய அனுமதி இல்லாம எடுக்கக்கூடாது என்ற நீதி அங்க பேணப்படுது. அப்ப தகப்பன் தாயினுடைய அனுமதி இல்லாம நாம ஒரு பெண்ணை கல்யாணத்துக்கு நம்மள அவையும் விருப்பப்பட்டபடியே நான் கொண்டு வரணும்னு கொண்டு போயிடாது. அதே நேரம் ஏற்கனவே கல்யாணம் செய்திருக்கிற ஒரு தகப்பன் தான் அல்லது ஆண் பெண்ணா இருக்கிற அவர்களுடைய அந்த அந்த குடும்பத்தை உடைச்சு நாம கல்யாணம் செய்யறதுக்கு நான் என்ன கல்யாணம் செய்ய போறேன்னு கொண்டு போகிறார். அதுவும் பெரும் நீதி உடை. அப்ப கடவுள சாயல் திருப்பி திருப்பி உடைக்கப்பட தொடங்கும். இது இல்லாமல் ஆக்குறதுக்காகத்தான் இந்த பிரச்சனைகள் இச்சைகள் இல்லாமல் ஆக்கப்படணும் என்றது கடவுள் மனுஷனுக்குள்ள இந்த திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப இது மூன்றாவது காரணம் என்ன, அங்க பாவம் பெருகாம இருக்கிறதுக்கு, குறிப்பாக பால் பாவங்கள் பெருகாம இருக்கிறது கடவுள் திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அசுத்தத்தை தடுக்கிறது. அப்ப ஏன் கல்யாணம் செய்யணும், ஏன் திருமணம் செய்யணும்? ஒன்று பரஸ்பர உதவி, இரண்டாவது அது சந்ததி பெருக்கம், இனப்பெருக்கம், மூன்றாவது அதான முதல் சொல்லிட்டு துணை. முதலாவது துணை, அதான் மேல் எழுது, பிற துணையை மூன்றாவது கொண்டு எழுதுகிறீர்கள். முதலாவது துணை, இரண்டாவது சந்ததி பெருக்கம், முறையான சந்ததி பெருக்கம். முறையான என்று சொன்ன ஆண்டவர் வச்ச நீதியின்படியான சந்ததி பெருக்கம். மூன்றாவது அசுத்தத்தை தடுக்கிறது, அல்லது பாவத்தை தடுக்கிறது, அசுத்தங்களை தடுக்கிறது. அப்ப இந்த மூன்று நோக்கத்துக்காகவும் கடவுள் திருமணத்தை ஏற்படுத்துகிறார். கல்யாணம் செய்யறதுக்கு மூன்று நோக்கம் எங்களுக்கு தெரியும். இது வேற யாருக்கு தெரியுமோ தெரியாது. ஆனா பைபிளை தெரிஞ்ச எங்களுக்கு தெரியும். ஏன் கல்யாணம் செய்கிறது? முதல் துணைக்காக, அவ்வளவுதான். இரண்டாவது பிள்ளைகளுக்காக, பிள்ளை வர்றதுக்காக. மூன்றாவது அசுத்தத்தை தவிர்க்கிறதுக்காக, அல்லது பாவம் பாலியல் பாவம் செய்யாம இருக்கிறதுக்காக. அப்படிதான் அதனுடைய சரியான அர்த்தம். ஓகே, பாலியல் பாவம் செய்யாம இருக்கு. இது திருமணம். இப்ப நாங்கள் படிச்சிட்டோம், நல்ல ஆதாயம் தர தொழில இருக்கிறோம், வீடு கட்டிட்டோம். அப்பா இப்ப நாம இனி கல்யாணம் செய்ய போறோம். அப்பா அம்மாட்ட நாம அதை பத்தி அப்பா அம்மாவே கதைப்பினோம். நாமளும் அப்ப அதை பத்தி யோசிக்கல. அப்ப எந்த ஆணை எந்த பெண்ணை நாம கல்யாணம் செய்ய போறோம் என்ற ஒரு விஷயம் வரைக்குள்ள ஏற்கனவே நாங்கள் இது தொடக்கத்துக்கு நிறைய படிச்சுட்டோம். இது நம்முடைய விசுவாச அறிக்கையில குறிப்பாக என்ன சொல்ல வரோம்னா, சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய ஆட்களா இருக்கணும். சிந்திச்சு, அதாவது நாம காரணம் படிச்ச அந்த பகுத்தறிஞ்சு நியாய காரணங்கள் கொண்டு சரியாக அதை ஏன் அந்த பெண் ஏன் இந்த ஆண் என்றதை யோசிக்கக்கூடிய ஆளா இருக்கும். சிந்திச்சு முடிவெடுக்கிறது. என்னத்தை சிந்திச்சு முடிவெடுக்கிறது? இவர் எனக்கு பொருத்தமான ஆளா, இவர் எனக்கு சரியான ஆளா, இவர்களுடைய தேவபக்தி என்ன மாதிரி, இவருடைய படிப்புகள், இவருடைய தொழில்கள் எப்படி இருக்குது, இவர் குடும்பத்தினுடைய பொறுப்புகள் எப்படி பொறுப்பு கூறிக்கொண்டிருக்கிற, இதுகளெல்லாம் பெண் ஆண் மாறி மாறி நாங்கள் அதை சிந்திச்சு பார்க்க வேணும். இந்த ஆளை கல்யாணம் செய்யறது முன்னுக்கு. அப்ப ஆளத்தக்க ஆளா, பொறுப்பு கூறத்தக்க ஆளா, நியாய காரணங்களை பயன்படுத்தி யோசிக்கக்கூடிய ஆளா என்ற இந்த மெய்யான தேவை பக்தியில வளர்க்கப்பட்டே ஆளா எந்துகளத்தை நாம அதுல கவனிக்கணும். அப்படி இதுகள்ல எங்கேயாவது பிழைக்குதுன்னா நாங்கள் அந்த ஆளை கல்யாணம் செய்யக்கூடாது. ஏன்னா அது ஏற்ற உதவியா வராது. கடைசியில் நமக்கு உதவிக்கு பதிலாக எப்படி இருக்கும்? உபத்திரவமா இருக்கு. உதவிக்கு பதிலாக உபத்திரவமா குடும்பம், அந்த திருமணம் மாறும். அப்ப நாம கல்யாணம் செய்யறது ஏற்ற துணையா இருக்கிறது. கடைசியில துணையே நம்மளுக்கு பெற்றும் பெரிய ஒரு அடியண்டமும் பெரிய அலுப்பும் பெரிய சில்லெடுப்பும் ஒரே அந்த ஒழுக்கு மாதிரி ஓயாத ஒழுக்கு. மழை பெஞ்சா ஒழுகி 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 வீடல அப்ப எவ்வளவு கரைச்சல். ஐயோ வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருமோ, ஐயோ இது யாருக்கா, ஐயோ இது இன்னும் நொடிக பிடிக்கல, இது அடைக்க கரைச்சலா கிடக்கு. இப்படிப்பட்ட ஒரு கல்யாணமா போயிடக்கூடாது. அது போகாம இருக்கணும்டா சிந்திச்சு சரியா முடிவெடுக்கிற ஆக்களா இருக்க வேணும். என்னத்தை சிந்திக்கிறேன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். அது மெய்யான தேவபக்தியில வளர்க்கப்பட்ட
அந்த ஆள் அந்த 3 to 20 வயசு வரைக்கும் ஒழுங்கா அந்த அந்த அழைப்பில தன்னை அந்த படிச்சதை ஒழுங்கா நிறைவேற்றி இருக்கிறவரா? அப்படி நிறைவேற்றி இருந்தா ஒழுங்கான ஒரு நல்ல ஆதாயம் தர வேலையில இருக்கப்ப, அப்ப அந்த வேலையில இருந்தா அவர் அடுத்த திருமணத்துக்குரிய சொத்துகள் இது விஷயங்களை செய்திருப்பார். அப்ப இருக்கிறாரோ அப்படி என்ன அது பொருத்தமாக வரல. அப்ப இதுல எங்கேயாவது பிழைக்க தொடங்கினா அந்த ஆணோ பெண்ணோ பொருத்தம் இல்லாத மாறப்போம். அதனால்தான் நாங்கள் திருப்பி திருப்பி கத்துறோம், 3 to 20 வயசு வரைக்கும் பிள்ளைகளை ஒழுங்கா படிப்பிக்கிறாங்க. ஏண்டா பிறகு கல்யாணத்துல படு பயங்கரமான பிரச்சனையாகும். இதெல்லாம் அதுகளோட வாழ்க்கை படு பயங்கரமா சொல்ல முடியாத நாளாந்தம் ஒரு ஒரு பிரச்சனையாக போகும். வீட்டுக்கு வாரத்துக்கு மனுஷனுக்கு விருப்பம் இல்லாம இருக்கும், புருஷனுக்கு. அதுக்கப்புறம் மனசுக்கு ஐயோ இந்தால் வரப்போவே என்ற ஒரு பெரும் பயக்கடுதியில இருக்க போகுது. அப்படிதான் பொதுவா அவிசுவாசிகளோட வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்குது. உலகோ பட்டு பயங்கரமான பயப்பீதி குடும்பம். நாம இதுகள் எல்லாமே நம்ம வீட்டை எப்பயாப்பா வீட்டுக்கு போவோம்ன்ற ஒரு அந்த அந்த வாஞ்சை மேக்கமான எங்கட வீட்டுக்குள்ளதான் சமாதானமும் சுகமும் கூடியிருக்க போகுது. வெளியில அவிசுவாதிகளோட இருக்க ஐயோ இப்ப இதுகளை முடிச்சுட்டு நாம வீட்டவோம், இதுகள் பெரிய இந்த இதுகளோட கடவுளே வச்சிருக்கிறேன், என்ன செய்யறது, வாழ வேண்டி இருக்குது, இதுகளோட சேர்ந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு. எப்பப்பா நம்மட அந்த சின்ன குட்டி சேர்ச்சுக்கு போவோம் ஓடிக்கிறோம் வீட்டை. அப்படி வரத்தக்க மாதிரி குடும்பம் இருக்க வேணும் இல்லை மனுஷன் மனசி. இது வீட்டை போறதை விட ஆபீஸ்ல இருக்கிறது நல்ல விருப்பமா இருக்கிற அளவுக்கு வருகுதுண்டா அங்க அந்த ஆண் பெண் ஏற்ற துணை இல்ல, அங்க பிரச்சனையா போச்சு. சரியான கவனமா நாம சிந்திச்சு அதுல அதனால நாங்கள் அப்ப அவர் சொன்ன அந்த விக்கிரகங்களை வழிபடுற யாருக்குள்ள பேசாம விட்டுடு. அது மெய் சமயத்துல வளர்க்கப்படவே இல்லை. அதனால நமக்கு ஏற்ற துணியா கடைசி வரைக்கும் இருக்க போகுது. இதான் பியூரிட்டனுடைய முத்தியாக. நீ இதெல்லாம் கூட யோசிக்கல. முதல் இந்த விக்கிரக வணக்கம் மெய் சமயத்தை விட்டு விலகின ஆக்கள், அந்த மெய் தேவத்தை இல்லாத ஆக்கள் உனக்கு ஏற்ற துணின்னு நினைச்சிடாது ஒரு நாள். அது எங்கேயோ ஒரு கட்டத்துல நமக்கு பிரச்சனையாக்கும். அது பிரச்சனை. அதனால வேண்டாம் அப்படியாப்பட்டியாக கூட திருமணம் வேண்டாம். அது மட்டும் இல்ல, அவட வளர்ப்பு முறை, அவட அழைப்பு, அவட தொழில் இதுகளிலேயே ஒரு ஒழுங்கில்லாம துன்மாக்கமான வாழ்க்கையா இருந்தா வேண்டாம் அப்படிப்பட்ட. ஏன்னா அது கடைசியில உண்ட சமாதானம், உண்ட அந்த மகிழ்ச்சி எல்லாத்தையும் குழப்பிடுங்கள். அதனால அந்த ஒழுங்கில்லாத வாழ்க்கை வாழ்ற ஒழுங்குண்ட என்ன 3 வயசுல 20 வயசு ஒழுங்கா படிக்கல, அந்த இடத்துல கல்யாணம் செய்யாத நீ போய் ஒழுங்கா அந்தந்த வயசுல அந்தந்த வேலையை செய்தாக்க கல்யாணம் பண்ணு. அது பொறுப்போடு அதை செய்திருக்கிறது தெரியுது. அந்த வயசுல ஒழுங்கு இல்லாம இருந்தியாக்கள், அந்த வயசுல ஒழுங்கு இல்லாத கல்யாணம் செய்து எல்லாம் கூட்டிச்சு வராட்டும் போட்டும் போ. நீ ஒழுங்கா இருந்தியா கடைசி வரைக்கும் அங்க அப்படி செய்கிறார். அல்லது விக்கிரக வழிபாடு ஒன்றும் இல்ல, மெய் சமயம் போலதான் இருக்கிறீங்க. ஆனா கேட்டுக்கு ஏதுவான போதனைகள் இருக்குது ஆக்களுக்களை. கேட்டுக்கு ஏதுவான போதனைகள் என்ன 10 கேட்பனே இல்லையப்பா இப்ப என்ன உடன்படிக்கை உடைஞ்சு போகும், ஒழுங்குகள் ஒழுங்குகளும் அந்த உடன்படிக்கையை உடைக்கத்தக்க கேட்டுக்கு ஏதுவான போதனைகளை கொண்டிருக்கிற. ஆனா தாங்களும் சேர்த்து சொல்லுறீங்க ஐயோ அப்படியான கல்யாணம் வேண்டாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் ஒரு கடவுளுக்கு முன்னாடி செய்யற உடன்படிக்கை என்பதை நம்ப மாட்டுதுகள். ஏன்னா அதெல்லாம் கடவுள் நம்மளோட உடன்படிக்கை செய்துக்கிறார் நம்புற. அப்படிப்பட்ட எப்பையும் அந்த கல்யாணத்தை விட்டுட்டு போறதுக்கு நம்மள அந்த நடுவில் அறுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஐயோ அப்படிப்பட்ட கேட்டுக்கேதுவான போதனைகளோடு இருக்கிறார்கள் கல்யாணம் செய்கிறாங்க. இந்த 3 தான் எங்களோட முற்பிதாக்கள் சொல்றாங்க, கல்யாணம் செய்யல இந்த 3ஐயும் கவனிங்க. துன்மார்க்கமான வாழ்க்கை, தங்களோட வாழ்க்கையில துன்மார்க்கம் ஒழுங்கு இல்லாம இருக்கிறது. அவ்வளவு போதுங்களா இல்ல, அந்த வேலைக்கு போகாம வீட்டுல இருந்து திண்டு கொண்டு இருக்கிறவன் ஒழுங்கு இல்லாம நடக்கிறான். மேனரிசம் இல்ல, ஒழுங்கே இல்ல, அவரே சபையை விட்டு வழியில இருக்கிறார். அப்ப அந்த துன்மார்க்கமான வாழ்க்கை நாம் சொல்றது
குடிச்சு கொண்டு திரிகிறது அல்லது தூசணம் கழிச்சு கொண்டு திரிகிறது இல்ல. ஒழுங்கா வேலை செய்து பொறுப்பா இல்லாத ஆட்கள் எல்லாம் துன்மார்க்க. அவன் ஒழுங்கா படிக்க இல்ல, ஒழுங்கா வேலை செய்யல, ஒழுங்கா உழைச்சு அப்பா அம்மாவுக்கு கொடுக்க இல்ல. இப்படிப்பட்ட ஆளெல்லாம் என்னன்னு உனக்கு உழைச்சு தருவான்? எப்படி அந்த பிள்ளை தன் தாய் தகப்பனுக்கு படிக்கிற வயசுல படிக்காம விளையாடிக்கிறது மொக்கு மாரி இருந்தா அந்த மொக்க கட்டினா பிறகு உங்க குடும்பத்துல என்னடா வரப்போகுது? அதுல பெற்றார். அதாவது நாங்களுக்கு பொம்பளை பிள்ளைகளையும் சரியான மொக்கு பட்டுகளா வளர்த்துறவே அது அதே திறமான படிச்ச ஆக்கலாம் வளர்க்க வேணும். ஏன்னா அது அந்த ஆணுக்கு ஏற்ற துணியாக அமையும் சரியா நல்ல விதத்தில். இதை விட இதெல்லாம் ஓகேயா இருக்குது, எல்லாம் ஓகே. அந்த ஆண் பெண் சரி, விக்கிரகம் இல்ல, துன்மார்க்கமான வாழ்க்கை இல்ல, வேத புரட்டு அந்த கேட்டுக்கு ஏதுவான போதைகள் இல்ல. ஆனா என்னண்டா அது எங்கட செத்த உறவுக்குள்ள அந்த ஆக்கள் இருக்கிறீனா அப்பா வேற எடுக்கலாம இல்ல இருக்குது. ஆண்டவர் சொல்றவா, நான் சில செத்த உறவுகளை தடுத்து இருக்கிறேன். அந்த தடுக்கப்பட்ட செத்த உறவுக்குள்ள நான் சொல்லுற இந்த பொருத்தமான ஆக்கள் இருந்தாலும் நீ கல்யாணம் செய்யல. ஏண்டா அது அதை விட பெரும் ஒரு பரிசுத்தம் இல்லாத அநீதியான ஒரு செயல்பாடுகளாக அது அமையும். அதான் முறை தகா திருமணங்கள் என்று சொல்றது. முறை தகா திருமணங்கள், முறை தகாத திருமணங்கள், அன்லாஃபுல் மேரேஜ். அப்கோர்ஸ் ஆண்டவரை உண்மையா அப்படி நேசிக்கிற ஆட்கள் அப்படி முறைதகா திருமணங்களுக்குள்ள போறதுண்டா என்ன ஆண்டவர் சொன்ன மாதிரி நடக்கிற ஆட்கள் கெத்த வசனத்துல இருக்கிறபடிதான் நம்ம செய்கிறோம். முறை தகா திருமணங்கள். அப்ப அது லேவி ராமத்துல எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் முறை தகா திருமணங்கள். இப்போ அந்த ஏரோது தந்த சகோதரன் மனசிய எடுத்தால் அதெல்லாம் ஒரு முறை தகா திருமணம். அது அப்படி கல்யாணம் செய்யலாம். அது நீ அப்படி அது கல்யாணம் இல்ல, அது ஒரு பிழையான பாவகரமான செயல், அநீதி. அது அதை விட செத்த உறவுகளுக்குள்ள நாம அண்ணா தங்கச்சி அந்த செத்த உறவுகள் சிலதுகள்ல நாம எப்படி கல்யாணம் செய்யலாமா இல்லையான்றெல்லாம் பைபிள் எங்களுக்கு சொல்லு. ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறந்திருந்தா நாம கல்யாணம் செய்ய இயலாது. ஒரு அம்மா தான், ஆனா ஒரே அம்மா தான், அப்பா முதல் அப்பா இறந்து போன அப்புறம் அந்த அம்மா திருப்பி அப்ப அவ ஒரே வயிற்றுல பிறந்து இருக்குது, அதுவும் நாம திருமணம் செய்ய இயலாது. அப்படியெல்லாம் நீதி லேவிராம் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கதைக்கிறார். இப்படி எல்லாம் சில அது ஏன்னு சொன்னா அது உன்னுடைய அம்மாட நிர்வாணம், அது உன்னுடைய அப்பாட நிர்வாணம். அது ஒழுங்கு இல்லை, அது முறை இல்லை. அதனால இட் இஸ் அன்லாஃபுல், டோன்ட் டூ தட். அது நான் எனக்கு முன்னால கல்யாணமா நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இப்படி எல்லாம் ஆண்டவர் அதுல கதைக்கிறார். அதுல ஒரு 13-14 உறவு முறைகள் தடுக்கப்பட்டிருக்குது நமக்கு. சோ அப்ப நாம பார்க்க வேண்டியது என்ன? விக்கிரகாரனைக்காரரா, ஒழுங்க 10 கற்பனைப்படி ஒழுங்கா விட படிப்பு வேலைகள்ல பொறுப்பா இருக்கிறார்களா? அடுத்தது கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகள்ல கொண்டிராதையாக்களா? அடுத்தது முறை தகாத திருமணத்துக்குள்ள வரே இல்லையா? இது முறை தக ஆண்டர் லேவிராமம் 18 தடுத்திருக்கிற அந்த உறவுகளுக்குள்ள வரே இல்லையா? வேண்டாம், நாம திருமணம் செய்யலாம். ஆல்ரைட். சோ இதுதான் திருமணத்துக்குரிய டோட்டல் விஷயத்தை நமக்கு இதுல கதைக்கிறோம். இது உங்களுக்கு தெரியுமா? அப்ப நாம கல்யாணம் செய்கிறது எது வரைக்கும்? மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும். சொல்ற திருமண உடன்படிக்கைக்கு உட்பட்ட ஒரு ஆள் அவள் மனுஷன் இறந்தா அவள் அந்த பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். அப்ப கல்யாணத்தை உடைக்கிறது எதுவா இருக்க வேணும்? கல்யாணம் ஒன்று தகப்பன் அல்லது அந்த மனுஷியும் இனி நாம கல்யாணம் இல்ல, நாங்கள் வேற ஒரு தனித்தனியாக்கள் என்று பிரிஞ்சு போறதுக்கு அதைத்தான் உடைக்கிறது. உடைகிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆண்டவர் சொல்லி இருக்கிற விஷயம் என்ன? மரணம். மரணம் மரணம். செத்தாத்தான் அது மனுஷன் செத்தா அல்லது மனுஷி இறந்தா அதுக்கப்புறம் அது திருமணம் இல்லை.
ஆல்ரைட். அப்ப திருமணத்தை உடைக்கக்கூடியது என்ன? மரணம் மட்டும். நம்மையாக்கள் இந்த கார் வாகனங்கள் எல்லாம் வேண்டியக்குள்ள அது விக்கேக்கல ஒரு வேல்யூ இருக்கிறத ஜோசிதான் கணவர் கார் வாங்குறது. அத நாம தொடர்ச்சியா நம்ம வாழ்க்கை ஃபுல்லா பயன்படுத்தும் வரைக்கும் பயன்படுத்துவோம் என்று கணவர் வாங்குறது இல்லை. அதை சந்தர்ப்ப முறைகளை விற்கலாம், கொள்ளலாம். அப்படித்தான் பொதுவா நம்ம இஞ்சான் அப்படி வீடு கட்டியக்களை எப்பயாவது விற்கலாமண்டா. நம்ம வீடு கட்டுறோம், நாம இல்ல வீடு கட்டினா வாழும் வரைக்கும் நாம வாழ்றோம். ஆனா இந்த சொத்துகள் சிலர்கள் செய்ய அவங்க திருப்பி ரீசேல் வேல்யூ என்ன, இதெல்லாம் பிசினஸ் மைண்ட். கடைசியில அப்ப நம்மளதுல விற்கக்கூடிய மாதிரி நான் வாங்குறது பயன்படுத்துறது பிறகு நான் விற்கணும். அதுல நான் வாங்க போறது அது பட்டை அடிச்சு அது கடைசி தேய்மானம் அடையும் வரைக்கும் நான் பயன்படுத்து, அதுக்கேற்ற மாதிரி நான் பாதுகாப்பா பயன்படுத்துறேன். திருப்பி விற்கிறதுக்கெல்லாம் நான் வேண்டுறது இல்லை. சில பேர் திருமணம் செய்யறதும் அது இடையில நாமல் அறுக்கலாம் என்ற யோசனையுடன் திருமணம் செய்கிறேன். கனவு இருப்பேன் எல்லா இந்த வெள்ளக்காரர் கருத்தக்காரர் எல்லாருமே அப்படித்தான். வெள்ளக்காரர் மட்டும் மேற்கத்திய கிழக்கத்திய எல்லாருமே இப்ப கல்யாணம் பண்றது ரெண்டு பேருக்கும் பிடிச்சபடியா செய்கிறோம். எப்ப ரெண்டு பேருக்குமே பிடிக்கலையோ அப்ப நாம விட்டுடுவோம். யோ ஆண்டவர் அதை இல்ல கல்யாணம் பண்ணுது, ஆண்டவர் சாவுதான் உங்களை பிரிக்கலாமே தவிர மற்றபடி ஒருத்தரும் பிரிக்க இயலாது. அரசனும் பிரிக்க இயலாது, ஆண்டியும் பிரிக்க இயலாது. கடவுள் மரணத்தால பிரிக்கலாம். அதுல கல்யாணம் செய்யல நாம அந்த பெண்ண அல்லது ஆணை நாம படிச்சு வேலை செய்து வீடு கட்டி மனுஷியா புருஷனா நாம கல்யாணம் செய்யறோம் நினைக்க வேண்டிய இதுல ரெண்டு பேர் யாரோ ஒரு ஆள் கடவுள் பிரிச்சிருக்கும் வரைக்கும் இனி கல்யாணம் இந்த உறவு உடைய இயலா. அப்படி யாராவது உடைக்க வலிக்கிட்டா அது ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் உடையலாம். இந்த சாவ விட என்னது அந்த உடன்படிக்கைய அந்த இருவரும் ஒரே மாம்சம் அந்த ரெண்டைக்கு கால மாம்சம் அதிலே ஆணையம் பண்ணையம் படைச்சவர் ஒரு ஆளா படைச்சவர் அவர் ரெண்டு பேருக்கு முன்னாடி கல்யாணம். அந்த இருவரும் ஒரு மாம்சமா இருப்பாரு. அப்ப ஒரு பிளஷா இருக்கிறதால என்ன ரெண்டா பிரிப்பானி. அப்ப ரெண்டா பிரிபட வேணும்டா அந்த ஒரு பிளஷ் என்றதுல ஏதோ ஒரு பிரச்சனை அங்க வர வேணும். அந்த ஒரு பிளஷுக்கு வேற ஒரு பிளஷ் வேற ஒரு மாம்சம் வந்து நுழைய வேணும். அப்படி நுழைஞ்சா அந்த கல்யாணம் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு மாம்சம் இல்லை, அது மூன்றாவது மாம்சம் வந்துட்டு இரண்டு தான் ஒரு மாம்சமாக தவிர மூன்று ஒரு மாம்சமாக வரையிலாது. அப்படி மூன்று ஆவதால் அந்த கல்யாணம் அந்த உறவுகளை வந்துச்சுனோம்டா அந்த மூன்றாவது ஆளோட யாரு மாம்சமாக யோசிச்சேனமோ அவங்க பாவம் செய்யணும், விபச்சார பாவம். அந்த பாவத்துக்காக ரெண்டு பேரையும் கல்லறிஞ்சு சாக்கொள்ளோனுமே தவிர ரெண்டு பேரையும் வாழ விடையலாது. இதான் ஆண்டவற்றோ விளங்குதா? அந்த இருவரும் ஒரு மாம்சம். அந்த ஒரு மாம்சத்தை உடைக்கிறதுக்கு யாரு உள்ளுக்கு நுழைஞ்சு அதை நுழைகிறதுக்கு அனுமதி கொடுத்தவரால் இருக்குவார் அல்ல, அது புருஷனோ அந்த மனுஷியோ. அத மனுஷன் தான் அந்த அனுமதியை கொடுத்து அங்க ஒரு பொம்பளை அவன் உள்ளுக்கு நுழைஞ்சா அந்த நுழைஞ்ச பெண்ணும் இந்த மனுஷனும் சாகும். அந்த மனுஷன் இடம் கொடுத்தா என்னது புருஷன் அதுக்கு நுழைகிறதுக்குண்டா அந்த நுழைஞ்ச புருஷனும் இந்த மனுஷி கல்லறிஞ்சு சாக்கொள்ளப்படும் அல்லது நெருப்பு வச்சு சுட்டரிக்கும். இதான் ஆண்டவற்ற சட்டம். இதெல்லாம் அந்த டிவோர்ஸ் கதை இல்ல. டிவோர்ஸ் என்ன சாகணும், பாவம் செய்தால் சாகும். விளங்குது? அப்ப இந்த நோக்கம் எல்லாம் விளங்கிதான் கல்யாணம் செய்யறோம் நாம. ஆண்டவர் அந்த அளவு சீரியஸா அதனுடைய தண்டனையை எதிர்பார்க்கிற. ஏன்னா அது இந்த உலகத்திலேயே 6ஆம் நாள் படைச்ச அவற்ற சாயல படைச்ச அந்த ஆணுக்கு பெண்ணுக்கும் இடையில ஏற்படுத்தப்பட்ட முதல் அடிப்படையான ஒரே உறவு உடன்படிக்கை. அதே உடைக்க வலிக்கிட்ட பிறந்துக்கு நீ இந்த உலகத்துல செத்து போயிடும் என்றார் ஆண்டவர். கல்லறிஞ்சு சாக்கும். அப்ப இப்ப இந்த நம்மட இப்பத்திய உலகம் அப்படியே ஒன்றும் சாக்கொள்ள தவிர அவனுக்கு பிடிக்கலையா அதனால விட்டுட்ட, அவருக்கு இன்னொரு ஆளை பிடிச்சிருக்கு இப்ப இதை விட்டு போட்டு அவர் அவரோட வாழ வேணும். ஐயோ எப்படி இப்ப அந்த முறையற்ற சந்தாதி பெருக்கமும் அசுத்தமும் உலகத்தில் பெருக தொடங்குது.
இப்படிப்பட்ட ஒரு பெரிய அசுத்தமான திருமண உறவுகள் நோவாட காலத்துல ஆண்டவர் உலகத்தை அழிக்க வலிக்கிட்டார். ஏண்டா தேவகுமாரர் மனுஷகுமாரத்திலே அழகுள்ளவளா கண்டு, அதாவது விக்கிரகாரணைக்காரரும் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை கொண்டிருக்கிற முறையற்ற துன்மார்க்கமான ஆக்களை ஒழுங்கா சேர்ச்சில் இருக்கிற ஆக்கள் கல்யாணம் செய்ய யோசிச்சுக்கிறோம். ஆனா பிரயத்னத்துக்கு எல்லாம் அழிப்போம், உலகத்தை அழிப்போம். ஆகையால கவனமா இருக்கணும். கல்யாணம் செய்யறது டிவோர்ஸால் ஒரு நாள் பிரிக்கலாம் என்றதுக்காக இல்ல, கர்த்தர் மரணத்தால பிரிக்கும் வரைக்கும் கல்யாணம் அல்ல. சோ அந்த நோக்கத்தோட நாம மேரேஜ் இத விளங்கிக் கொள்ளும், சேர்ந்து வாழ. இதோட நமக்கு இந்த இந்த சிவில் ஆர்டினன்சஸ் முடியுது. அதாவது சிவில் என்று நாம சொல்றது மக்களோட சமுதாய பிரமாணங்கள் முடியும். சமுதாய பிரமாணம் என்ன பார்த்தாங்க? சமுதாய பிரமாணம் நாம ஒன்று கடவுளுடைய நாள், இளைப்பார் வேலை நிறுத்த நாள் ஒரு சமுதாய ஒரு பிரமாணம். அது கிறிஸ்தவருக்கு மட்டும் இல்ல, 7ல் ஒரு நாள் மனுஷன் இளைப்பாறவர், மனுஷன் வேலையை நிப்பாட்டும். அதில் 22வது சாப்டர்ல இருந்து 23 பொருத்தன, 24 நாட்டாட்சி, 25 திருமணம். இவ்வளவும் சமூக பிரமாணங்கள். சமூக பிரமாணம் இது சேர்ச்சுக்கு மட்டும் இல்ல, சமூகத்திலே எல்லாருக்கும் இது பிரமாணம். இந்த பிரமாணங்கள் எல்லாம் 10 கற்பனையில எந்த கட்டளைக்குள்ள முதலாவது விடும்? 3ஆம் கட்டளைக்குள்ள விடும். 3ஆம் கட்டளைக்குள்ள விடும். பிறகு குறிப்பான சில கட்டளைகளோட இது சம்பந்தப்படும். 4ஆம் கட்டளை, 5ஆம் கட்டளை, 7ஆம் கட்டளை இதோடையும் இதில் சம்பந்தப்படும். ஆனா முதலா எதுக்குள்ள விடும்? 3ஆம் கட்டளை. பிரமாணம் என்று வந்துட்டு 3ஆம் கட்டளை. ஏன் 3ஆம் கட்டளை? கடவுள் தந்த வார்த்தையாலையும் செயலாலையும் தந்த பேராலையும் அவர் என்னத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அதெல்லாம் 3ஆம் கட்டளைக்குள்ள விடுகிறது. கடவுள் தந்த செயலால வெளிப்படுத்தினது திருமணத்தை, கடவுள் தந்த வார்த்தையால வெளிப்படுத்தினது ஆண்டு கொள்ளுங்கள் ஆட்சியால. கடவுள் ஒரு உறுதிமொழியினூடாக உடன்படிக்கைகளாக அவர் நுழைஞ்சார். அதில் இதெல்லாம் அவற்றை செயலும் வார்த்தையும் சேர்ந்து இப்படியானவைகள் எல்லாமே அப்ப 3ஆம் கட்டளைக்குள்ள விடுது. இனிமேல் நாமல் இது சமுதாய அந்த பிரமாணங்கள், இனி திருச்சபை பிரமாணங்கள் என்று சொல்லி 26ல இருந்து 30 வரைக்கும் நாம ஒரு 3 விஷயத்தை நாம அதுக்குள்ள பார்க்க போறோம். அது அடுத்த வாரம் நாம அந்த 3ஐயும் நாம பார்த்து முடிப்போம். ஏன்னா அது ஒரே ஒரு பிரமாணம் தான், அதாவது ஒரு அமைப்புக்குரியது. அது நமக்கு தெரிஞ்சது இருந்தா அதப்பா. அதுக்கு பிறகு மனுஷர் நான் படைக்கப்பட்ட ஆக்களோட நிலை என்ன மரணத்தோட பிறகு மரணத்துக்கு பிறகு அதோட நமக்கு இந்த விசுவாச எங்களோட முன்னோர்களுடைய விசுவாசம் நமக்கு வடிவா தெரிஞ்சிருக்கு. கெதராமி தொடர்ந்தும் எங்களை அந்த ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்துல தைரியமா நின்று போராட, அதை பாதுகாக்க, அந்த சத்தியத்துக்கு சாட்சி இருக்க கெத்திர எங்களுக்கு இரக்கம் செய்வாராக. ஆமென்.